இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ISO ஃபைலை எப்படி பென்ட்ரைவில் பூட் பண்ணி பூட்டபிள் பென்ட்ரைவை யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது ஒரு சாஃப்ட்வேர் தான். சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே ரூஃபஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரூஃபஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர வெப்சைட் வரும். ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இதே மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து கீழே டவுன் பண்ணி வாங்க. டவுன் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூஃபஸ் 3.11 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக நெட்டு ஸ்லோவாக இருக்கிறனால எனக்கு டவுன்லோட் ஸ்லோவாக இருக்குது. இது ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா 1 MB தான் வரும். 1.1 தான் வருது ஃபுல்லாகவே. டவுன்லோட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இருங்க, நான் அதை வெளில எடுத்து போட்டுக்கிறேன். வெளில எடுத்து போட்டேன். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அப்டேட் இருந்தால் உங்களுக்கு அப்டேட்டுக்காக ஒரு மெசேஜ் வரும். அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்டேட்டுக்காக அந்த மெசேஜ் வந்துச்சு. இது அந்த தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்றும் உங்களுக்கு பென்ட்ரைவ் ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து இன்பிட் ஆகிடும், செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் ISO ஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணணும். கீழே இருக்க செலக்டை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். செலக்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ISO ஃபைல் எந்த ISO ஃபைலை நீங்கள் பூட் பண்ணணுமோ அந்த ISO ஃபைலை மேலே கிளிக் பண்ணுங்கள். என்னது வேணால் டெஸ்க்டாப் இருக்குது, நான் டெஸ்க்டாப்பில் உள்ள அந்த ISO ஃபைலை பூட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா விண்டோஸ் 8.1 OS தான். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எவ்வளோ ஃபார்மேட் எதையும் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் நேராக நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் கொடுத்தோடனே இந்த பென்ட்ரைவில் உள்ள எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகிடும். வெறும் OS மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, பூட் பண்ணி OS மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, கிளிக் பண்ணிக்கிறேன். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பென்ட்ரைவில் உள்ள எல்லா டேட்டாவும் நீங்கள் எடுத்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆக ஆரம்பிச்சிட்டு வேணும் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாக முடிகிறதுக்கு பார்த்திங்கன்னா 22 நிமிஷம் ஆயிருக்கு எனக்கு. ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பென்ட்ரைவ் பார்த்திங்கன்னா பூட் பண்ணி ரெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பூட்டபிள் OS இதுமாதிரி எது பூட் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம மை கம்ப்யூட்டருக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ISO ஃபைல் நேம் வந்துடுச்சு. நேம் வந்தாலே உங்களுக்கு வந்து பூட்டபிள் சக்ஸஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஒர்த்தா இல்லையாங்கிறது எனக்கு அதில் தான் தெரியும். ஓகே, இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.